தங்கமுன்னு ஊரு ஒன்ன மேல தூக்கி வைக்கும், திண்டுக்கல் பூட்டு 2 மாட்டி பூட்டி வைக்கும், விட்டுவாடி ராசாத்தி. ஐயோ ஆத்தா, தயவு செஞ்சு சொல்லுங்க, எதுக்காக நீங்க நீலாம்பரிய கத்தியால குத்துனீங்க? அதுவும் அந்த விஷயம் வேம்புக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. அப்படி என்னதான் உங்களுக்கு தெரிய வந்திருக்கு, சொல்லுங்க. தம்பி தம்பி தப்பா எடுத்துக்காதீங்கப்பா. அன்னைக்கு நீயும் வேம்பும் பேசிக்கிட்டு இருந்தத நான் என் காதால கேட்டுவிட்டேன். அதனாலதான் அந்த நீலாம்பரிய கொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. எந்த விஷயத்த காதால கேட்டீங்க? அதான் கண்ணு, அந்த படுபாவி பொம்பளை என்னென்னலாம் பிளான போட்டு இங்க இந்த ஃபேக்டரி கட்டணும்னு எவ்வளவோ துடிச்சுக்கிட்டு இருக்கால, அதெல்லாம் கேட்டுப்பட்டேன்பா. என் பேத்தி ஆசை ஆசையா வளர்த்த என் பேத்திய பிளான் போட்டுதான் ஊருக்கு அனுப்பி விட்டுருக்காளாப்பா. ஒத்த புள்ளப்பா, கஷ்டப்பட்டு வளர்த்த, மனசே ஆறல. அந்த பொம்பளை புள்ளைய அவ ஆத்தா என் கையில கொடுத்து பத்திரமா பாத்துக்கிடுங்கன்னு சொல்லிட்டு உசுர விட்டாப்பா. கண்ணு கருத்துமா பார்த்து பார்த்து வளர்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த புள்ளைய அனுப்பிட்டு இவன் இங்க ஃபேக்டரி கட்டணும்னு முடிவு பண்ணாலாப்பா. அந்த காரணம் அது மட்டும் இல்லாம கண்ணிக்கினியா அந்த புள்ளையும் என் சொந்தக்கார புள்ளதான். அந்த புள்ளை இங்க இருந்தா ஃபேக்டரி கட்ட விடாதுன்னு சொல்லிட்டு அந்த புள்ளை இங்க அனுப்பிட்டாலாமே. நீ தானே உன் வாயால சொன்ன வேம்புகிட்ட. ஆமாத்தா. இது போதா குறைக்க அந்த சிரிக்கும் அவ வேம்பு பிள்ளையோட காலை வர வெட்டிப்பட்டா. அவள நல்லா இருப்பாளா? நாசமாத்தா போவா. இத்தனையும் பண்ணிட்டு அவ உசுரோட நடமாடணுமாயா? அதுக்கு தாயா அவளை ஒரேடியா போட்டு தள்ளிட்டு நான் ஜெயிலுக்கு போனா கூட பரவாயில்லன்னு நானே கத்தியால எடுத்து குத்திப்பட்டையா. ஏன் ஆத்தா, பொன்னி ஒத்த புள்ள, நீங்க ஒத்தையா வளர்த்தீங்க, அவளை இப்படி பண்ணிட்டாங்களேன்னு உங்களுக்கு வருத்தமா இருக்கும்போது உங்களை இந்த நிலைமையில பாக்குறப்ப பொன்னிக்கும் வருத்தமானதானே இருக்கும். நீங்க எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணீங்க? அவளுக்கு சரியான தண்டனைய நான் வாங்கி கொடுத்திருப்பேன்ல. நான் எதுக்கு ஆத்தா இருக்கேன்? இல்ல சாமி, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஒருத்தர்கிட்ட பணம் இருந்தா போதும், அவங்க யாரா வேணாலும் இருக்கலாம், எவ்வளவு பெரிய தப்பு வேணாலும் பண்ணிருக்கலாம். ஆனா மனுஷனுங்க மன்னிச்சு விட்டுறானுங்க. நீ தானே சாமி சொன்ன வேம்பு காலை வெட்டினதெல்லாம் ஒரு கேஸ்னு அந்த அம்மாவை உள்ள தூக்கி போட்டா அதுக்கு இருக்கிற பவருக்கும் அதுக்கு இருக்கிற அந்தஸ்துக்கும் 1 மணி நேரத்துல ஜாமீன்ல வெளியே வந்துரும்னு. அந்த அளவுக்கு தான் நம்ம சட்டம் இருக்குது இல்ல. மனுஷனோட உசுறு அவ்வளவுதான்ல. அவளுக்கான தண்டனைய சட்டம் வாங்கி கொடுக்காது சாமி, ஆனா நான் வாங்கி கொடுப்பேன். அவ எவ்வளவோ திமிரு பண்ணிட்டு அலைஞ்சா. அப்புறம் எனக்கு தெரியாம போச்சு சாமி, என்கிட்ட இருந்து ஏமாத்திதான் அந்த வயல வாங்கியிருக்கான்னு. அதுவும் அன்னைக்கு வீரா புள்ள சொல்லிதான் தெரியும். வீராவா? என்கிட்ட வந்து சண்டை போட்டுச்சு சாமி. எதுக்கு அவகிட்ட எழுதி கொடுத்தேன்னு பிறகுதான் எனக்கே புரிஞ்சது விஷயம். ஓ ஆமா, எனக்கு இதுதான் புரியல. இது நீங்க வேம்பு இருக்கும் போதே சொல்லிருக்கலாமே. ஏன் நீங்க வேம்பு இருக்கும் போது தடுமாறிட்டு இருந்தீங்க? சார், கேமரா. வேம்பு, அதை நீங்களே வச்சிருங்க, தேவைப்படும் போது நான் வாங்கிக்கிறேன். சரிங்க சார். ஆமா, என்ன சொல்லுது ஆத்தா? அவங்க என்ன உங்க மேல இருக்கிற பாசத்துலதான் அப்படி பண்ணிட்டாங்களாம், அதேதான் சொல்லிட்டு இருக்காங்க. சார், எதுக்கும் கொஞ்சம் தீவிரமா விசாரிங்க. எப்ப பாரு நான் வஞ்சிக்கிட்டே இருக்கிறது எனக்காக பண்ணிச்சாக்கும். நம்ப முடியலையே. போடா வீணா போனவனே. 4 பேர்கிட்ட மிதி வாங்கிட்டு வந்துட்டு இவெல்லாம் வாய் பேசிட்டு கிடக்குறான். ஏண்டா, உன்னை நம்பி ஒரு பொம்பளை பிள்ளைய வேற கட்டி வச்சிருக்காங்க. அந்த பிள்ளை எப்படிடா காப்பாத்துவேன்? அதெல்லாம் நாங்க காப்பாத்திக்கிடுவோம். நீ என்ன என்னை பார்த்து எதுக்கும் ஆகாதவன் மாதிரி பேசுற? ஆமாண்டா, ஒண்ணுத்துக்கு ஆகாதவனே. நீ ஒண்ணுத்துக்கு ஆகாதவன் தான். சார், இந்த கிழமை எல்லாம் ரிலீஸ் பண்ணாதீங்க சார், உள்ளே வச்சிருங்க. ஒரு 2 வருஷத்துக்கு இங்கே கிடக்கட்டும். வெளியே வந்து இதெல்லாம் என்ன பண்ண போகுது? லே, நீ வெளியே இருந்து ஒரு பிரயோஜனம் இல்ல. நீ என்ன சொல்றியாக்கும்? நல்லா இருக்கு, இந்த காம்போவும் வேற லெவல்ல இருக்கு. சார், என்ன சார் ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஐயா, என்ன இது இப்படி கொசு கடிக்குது? ஐயா, கொசு ரொம்ப அதிகமோ? ஆமாத்தா, கொஞ்சம் கடிக்கதான் செய்யும். ஐயா, நம்மளுக்கு கொசு கடியெல்லாம் இருந்தா தூக்கம் வராதே. ஐயா, என்னையா இவ்வளவு பெரிய போலீஸ் ஸ்டேஷன் கட்டி வச்சிருக்கீங்க, ஒரு கொசுவலை கட்டக்கூடாது? போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றவங்களா சொகுசா வர்றவங்க கிடையாது. தப்பு பண்ணிட்டு வர்றவங்களுக்குலாம் இந்த தண்டனை தான் கொடுப்பாங்க. லே, குத்துனதே உனக்காக தானே? நான் வந்து உன்னை குத்த சொன்னேனா? உன்னை யார் இந்த வேலையெல்லாம் பார்க்க சொன்னது? அது சரி, கேப்படா கேப்ப. புள்ளைய பார்க்க கஷ்டமா இருக்குதுன்னு அந்த அம்மா போய் குத்திட்டு வந்தா ஒண்ணுத்துக்கு ஆகாதவன் எவ்வளவு பேச்சு பேசிக்கிட்டு இருக்கான். ஆத்தா, என்னைய பார்த்தா இவ்ளோ கஷ்டப்படுற? உன்னைய பார்த்து இல்லல, எருமா மாட்டு பயலே. என் பேட்டி வீராவை பார்க்க எனக்கு கஷ்டமா இருக்குல்ல. அதானே. எப்படி ஜிங்கு ஜிங்குன்னு அங்கிட்டு இங்கிட்டு ஓடி ஆயிட்டு இருந்த பிள்ளை இப்ப அப்படியே வீட்டுக்குள்ள கிடக்குது உனக்கு சேவை செஞ்சுக்கிட்டு. ஆத்தா, ஏதாவது சாப்பிட்டீங்களா? இல்ல இப்ப ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லவா? சாப்பிடுறீங்களா? கண்ணே, உனக்கு அது இப்ப கேட்கணும்னு தோணுச்சே. அதெல்லாம் ஆத்தா ஃபுல் கட்டு கட்டி இருக்கோம். வர்றப்பதான் பார்த்தேன், ஆத்தா வீட்ல கருவாட்டு குழம்பு வாசம் அடிச்சது. ஏலே, மூஞ்சி முவரையில பேத்து விட்டுருவாமா. அது எதுதாப்புல வீட்டுல சரளா கொடுத்தது. அத கூட திங்க முடியாம அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுட்டு வந்தேன். அவளை எப்படியாவது போட்டு தள்ளிட்டு சோத்துல கை வைக்கணும்னு இருக்கிறேன். அவ செத்த செய்தியை சொல்லுங்க, பிறவ சோத்துல கை வைக்கிறேன். ஐயோ ஆத்தா, அவ செத்துட்டானா உங்களுக்கு தான் பிரச்சனை. நீங்க பேசாம இருங்க.
உங்களுக்கு சாப்பாடு ஏதாவது வாங்கிட்டு வர சொல்றேன். நீங்க ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க. என்ன சாப்பிடுறீங்க? நான்வெஜ்லாம் சாப்பிட்டா சரிக்காதுல. உங்களுக்கு ஏஜ் வேற ஆயிடுச்சு. பேசாம சாம்பார், ரசம் இல்ல தயிர் சாதம் அது மாதிரி. என்னையா அது சாம்பார் ரசம்னு கெட்ட வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? எது சாம்பார் ரசம்லாம் கெட்ட வார்த்தையா? என்ன ஆத்தா சொல்றீங்க? ஐயா வளர்ந்த புள்ள 4 நல்ல வார்த்தை பேச வேணாம். நாட்டுக்கோழி குழம்பு, கருவாட்டு தொக்கு, மட்டன் சுக்கா, ஆட்டுக்கால் சூப்பு, கறி பிரியாணி இப்படின்னு 4-5 நல்ல வார்த்தை பேசியா? அதை விட்டுப்புட்டு சாம்பார் ரசம் பொரியல்னு இப்படியா கெட்ட வார்த்தை பேசுவ? பாத்தீங்களா சார் கிளவிக்கு கொழுப்ப? இதெல்லாம் போட்டு தள்ளலதான் சார் பிரச்சனை. இந்த டைம் எங்க மட்டன் பிரியாணி எல்லாம் கிடைக்கும்னு தெரியலையே. ஏன் கிடைக்காது? நம்ம பாயி 24 மணி நேரமும் மட்டன் பிரியாணி கடை போட்டிருக்கிற. நம்ம சிக்கலூர் பஸ் ஸ்டாண்ட் இருக்குதுல, அதுக்கு பக்கத்தால. ஐயோ டேஸ்ட் அல்லோ. ஐயோ ஆத்தா, உங்களுக்கு வயசு என்ன ஆகுது? இந்த வயசுல போய் யாராவது மட்டன் பிரியாணி இந்த நேரத்துல சாப்பிடுவாங்களா? எப்படி ஆத்தா சரிக்கும்? அடியாத்தி என்ன பிள்ளை இப்படி சொல்லிப்புட்டிய? இதெல்லாம் கல்ல தின்னாலும் செரிக்கிற வயசு எனக்கு. சார் அப்புறம் என்ன சார் யோசனை? பக்கத்துல பில்டிங் கட்டுறதுக்கு நிறைய கருங்கல் கொட்டி வச்சிருக்காங்களே, எடுத்துட்டு வந்து கொடுங்க. ஒன்னொன்னா பொறுக்கி தின்னட்டும். ஐயா இவன் கடக்கறான் வீணா போனவன். கொய்யால அடிக்கடி இதை சொல்லியே நம்மள கஷ்டப்படுத்துது இந்த ஆத்தா. உனக்கு இருக்குது இரு. சரி சரி சரி, இன்னைக்கு ஒரு நாள் தான், ஓகேவா? ஐயா இன்னைக்கு ஒரு நாள் தான் மட்டன் பிரியாணினா, நாளையில இருந்து ஜெயில் சாப்பாடு கொடுப்பீங்களா? நான் போய் உங்களுக்கு அப்படி பண்ணுவேனா? என்ன ஆத்தா, ஜெயில் சாப்பாடு எல்லாம் கிடையாது. நம்ம வீட்ல இருந்து தான் சாப்பாடு. சுடரமாவ டெய்லி உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வர சொல்றேன், சரியா? ஐயோ சுடர் பிள்ளையா, காலையிலே வர சொல்லு. பேச்சு துணைக்கு நல்லா இருக்கும். அந்த பிள்ளையும் நானும் பேச ஆரம்பிச்சோன்னா மணிக்கணக்கா இல்ல நாள் கணக்கா பேசிக்கிட்டே கிடப்போம். சரி ஆத்தா, வர சொல்றேன். அப்புறம் நீங்க ஃபுல்லாவே ஜெயிலுக்குள்ளதான் இருக்கணும்னு கிடையாது. எப்பயாவது, அதுவும் யாராவது முக்கியமானவங்க வரும்போது மட்டும் நீங்க உள்ள இருந்தா போதும். மத்த நேரம்லாம் நீங்க வெளியவே இருக்கலாம். அதுக்குன்னு ஸ்டேஷனை விட்டு வெளியே போயிடாதீங்க. புரியுதுதா, இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே இருக்கணும் அதானே? அது எங்க வேணா போயிட்டு வரலாமா? நல்ல வேலை சாமி, உள்ளுக்குள்ளே அடைச்சு வச்சிருவீங்களோன்னு பயந்தே போயிட்டேன். அப்புறம் நீங்க படுக்கிறதுக்கும் உங்களுக்கு பெட்டு, கொசுவலை எல்லாம் ரெடி பண்ண சொல்றேன், சரியா? நம்மளுக்கு இந்த பெட் எல்லாம் ஒத்து வராதுதா. பாய் தலைவாணி கொசுவலை இருந்தா போதும். பிறகு போலீஸ் ஸ்டேஷன்ல ஏசி இல்லையோ? ஏ கிளவி, இது என்ன போலீஸ் ஸ்டேஷன் நினைச்சியா இல்ல ஏதோ மாலுன்னு நினைச்சியா? ஜாலியா வந்துட்டு உட்காந்துக்கிற மாதிரி இருக்க. லே நான் தப்பு பண்ணிருக்கல, தண்டனை அனுபவிக்கணும்ல. உலகத்திலே ஒன்ன மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல தண்டனை அனுபவிக்கிறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஏலே என் பேர புள்ள டிசிபி ஆக்கும், அவன் என்ன காப்பாத்துவால. நீ இந்த இருக்கியே ஒன்னதுக்கு உதவாம. சரி சரி போதும். வேம்பு, வெளியே இருக்க ஆள்கிட்ட சொல்லி இது எல்லாமே ஏற்பாடு பண்ண சொல்லுங்க. இந்த வாரேடி வாரேன். உனக்கு இருக்கிற வாய் கொழுப்புக்கு பாய் விட்டு பிரியாணி கேக்குது. விஷத்தை ஊத்திட்டானே, தின்னுட்டு ஒரேடியே போய் சேரு. இந்த வாய வெட்ட வந்தவங்கள்ட்ட 4 பேர்ட்ட பேசியிருந்தா தெரிச்சுக்கிட்டு ஓடி இருப்பாங்க. அங்க பேச ஒண்ணு வக்கில்ல, ஏன்ட்ட பேச வந்துட்டான். அச்சுப்படா கேரே, ரொம்ப தான் கலாய்ச்சிக்கிட்டு இருக்க என்னைய. இரு வச்சுக்கிறேன் உன்னைய ஒரு நாள். அதான் நீங்க முத வெளியே வாங்க. ஐயா இப்ப என்ன வரட்டுமா? இந்த நேரத்துல யாரும் வரமாட்டாங்க அத்தா, நீங்க வாங்க. வெளியே உங்களுக்கு படுக்கிறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்றேன். சாப்பிட்டுட்டு நல்ல நிம்மதியா தூங்குங்க. சரி சரி. சார் நீங்களும் சாப்பிடுறீங்களா? உங்களுக்கு சாப்பாடு சொல்லட்டா? அப்ப எல்லாத்துக்கும் சேர்த்தே சொல்லுங்க. நானும் சாப்பிடல, நீலாம்பரி வீட்டுல தான் இருந்தேன். உங்களுக்கும் சேர்த்து சொல்லிருங்க வேம்பு. சரிங்க சார். எடுத்துட்டு ஸ்டோர் ரூமுக்கு வாங்க, அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். ஓகே சார். ஆத்தா, என்ன ஆத்தா, உங்க 4 நல்ல வார்த்தையெல்லாம் டேபிள் மேல உட்கார்ந்து இருக்குதா? அடடடடடா, இவ்வளவு ஒன்னா பார்த்து 80 நாள் ஆகுது. பிரியாணி, சில்லி, மீன் வறுவல், ஆட்டுக்கால் சூப்பு. அது என்னையா லெக் பீஸா? சரி சரி. இது கூல் ட்ரிங்க்ஸா? என்னத்தா, ஓகே தானே? ஓகே தான். ஆனா நண்டு வறுவல் மட்டும் கொஞ்சம் விட்டு போச்சு. யாத்தா, உனக்குலாம் மனசாட்சி இருக்குதா? இதை நீ திம்பியா? அதுக்குள்ள நண்டு வறுவலுக்கு போயிட்ட. உனக்கு என்னல தெரியும் என்னை பத்தி? கல்யாணம் ஆன புதுசுல சாப்பிடுற போட்டியில நான் தான் மொத பரிசு. அதுவும் இந்த மாதிரி அசைவம் சாப்பிடறதுலதான். அது சரி. அப்ப உனக்கு பல்லு இருந்துச்சு, நல்ல கடுக்கு முடுக்குன்னு கடிச்சு தின்ன. இப்ப உனக்கு பல்லு இருக்குதா இதெல்லாம் திங்கிறதுக்கு? எலே நீ எல்லாம் பேஸ்ட் போட்டு பல்லு விளக்குறவன், நான் செம்மண்ணு போட்டு பல்லு விளக்குறவன். எனக்கெல்லாம் பல்லு நல்ல ஸ்ட்ராங்கா இருக்குதுல. அதான் பேசிட்டே இருந்தா எப்படி? வெளுத்து வாங்குங்க. ஐயா அந்த லெக் பீஸ் எடு, அதுல இருந்து ஆரம்பிப்போம். இன்னைக்கு ஒரு பொடி. ஐயோ ஆத்தா, நீங்க சாப்பிடறத பார்த்தா எனக்கு எச்சு வருது. அப்பா என்ன ருசி, என்ன ருசி. ஆட்டக்குட்டே, நாளைக்கு தலைப்பு செய்தியில வரப்போதுடி. ஜெயிலில் உட்கார்ந்து சிக்கன் லெக் பீஸை ரசிச்சு ருசிச்சு தின்ன குற்றவாளின்னு வரப்போது பாரு. வந்தா வந்துட்டு போதே. எனக்கு என்ன
அவனு குற்றவாளியே. அப்பா, என்ன ருசி என்ன ருசி. ஐயா, சொல்லுங்க ஆத்தா. இப்படி நான் ஒருத்தரையே கத்தியால குத்திப்டேனா என்ன இப்படி உட்கார வச்சு சோறு போடுவியா? அடிங் கொய்யால. ஆத்தா, என்ன இப்படி கேக்குறீங்க? இல்லையா, இந்த மாதிரி சோறெல்லாம் பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது. கண்ணுக்குள்ள ஒத்திக்கலாம் போல இருக்குது. ஐயோ, சாப்பிட சாப்பிட ருசியா இருக்குதியா? நல்லா சாப்பிடுங்க, எல்லாமே உங்களுக்கு தான். இதுக்காக போய் எல்லாரையும் கத்தி எடுத்து குத்திக்கிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு வேணுங்கிறத எப்போதுமே நான் வாங்கி தரேன். உங்களுக்கு என்ன வேணுமோ என்கிட்ட கேளுங்க, சரியா? அப்ப சரிதா. ஆனா என் பேத்திய நினைச்சாதான் கவலையா இருக்குது. அந்த பிள்ளையும் இருந்தா நல்லா தெம்பா சாப்பிட்டு இருக்கோம். ஆத்தா, அதெல்லாம் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அடிக்கடி நான் போன் போட்டு கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஐயா, பொண்ணுட்டு பேசுறியா? ஆமா ஆத்தா, பேசுறீங்களா? போன் போட்டு தரவா? ஐயா ஐயா, இப்ப வேணாயா, அந்த பிள்ளை தூங்கிட்டு இருக்கோம். நாளைக்கு காலையில போன் போட்டு கூடியா? புள்ள குரலை கேட்டே ரொம்ப நாள் ஆகுது. சரி ஆத்தா, கண்டிப்பா போன் போட்டு தரேன். அவளும் அங்க நல்லா சாப்பிட்டுட்டு தான் இருக்கா. அடிக்கடி சொல்லுவா, நல்ல சாப்பாடுன்னு நல்லா தான் சாப்பிடுறேன், ஆத்தாவை பாத்துக்கோங்கன்னு வார்த்தை சொல்லிட்டு இருப்பா. உங்ககிட்ட எல்லாம் போன் கொடுக்க சொல்லி கூட சொல்லியிருக்கா. ஆனா அந்த டைம் நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருப்பேன். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வேற வேலையில மறந்துடுவேன். ஆனா நாளைக்கு காலையில கண்டிப்பா போன் பண்ணி தரேன், நீங்க பேசுங்க. அதுக்கு முன்னாடி இப்ப நல்லா எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு திருப்தியா படுத்து தூங்குங்க. சரிதா சரிதா. உட்காந்துருக்கு வீணா போனவனே, யார விரட்டுறியாக்கும்? யாத்தா, நீ சாப்பிடுற சோறுல உட்காந்துருக்க, அதான் விரட்டிக்கிட்டு இருக்கேன். இல்லை, அறிவு இருக்குதால உனக்கு? சிக்கன் சாப்பிடுதுல, அதையே விரட்டுற? இது சிக்கன் சாப்பிடுதா? யாத்தா, என்ன பைத்தியம் ஆயிட்டியா? உட்காந்தா விரட்டாம சிக்கன் சாப்பிடுது மட்டன் சாப்பிடுதுன்னு கதை விட்டுக்கிட்டு இருக்க. வேம்பு, அது நம்ம தான். நம்ம என்ன சார் சொல்றியா? ஆத்தா நீலாம்பரிய கத்தியால குத்தணும்னு பிளான் மட்டும் தான் பண்ணிருக்காங்க. ஒரு வாட்டியும் நீலாம்பரி வீட்டுக்குள்ள போய் செவுத்துல நீலாம்பரிக்கு தெரியாம எழுதுறது நம்ம மேடம் தான். என்ன சார் சொல்றிய? அதனாலதான் சிசிடிவி கேமராலயே தெரியல. அடியாத்தி, கிளவி, நீ எங்க பிடிச்ச? அதுவா, அது ஒரு பெரிய பிளாஷ்பேக்ல சொல்றேன் கேளு. ஒரு நாள் நல்ல இஞ்சி தட்டி போட்டு நல்ல சுட சுட டீ வச்சு குடிச்சிட்டு இருந்தேன். டீ உள்ள பொசுக்குன்னு விழுந்துருச்சு. பிறகு கொதிக்கிற டீல உளுந்து துடிச்சுக்கிட்டு கிடந்துச்சு. அதை எடுத்து குளிப்பாட்டி காப்பாத்தினேன். அதுல இருந்து என் கூடவே சுத்திட்டு கிடக்கு. ஆத்தே, பெரிய பிளாஷ்பேக் தான் போ. ஐயோ, என்னால சிரிப்பா கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆத்தா, சீக்கிரம் சாப்பிட்டுட்டு படுங்க. நான் ஒரு டீ நீலாம்பரி நேர்ல போய் பாத்துட்டு வரேன். நீலா தான் ஆபரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஐயா, அந்த பொம்பளை ஏன் காப்பாத்துற? ஐயோ ஆத்தா, நான் என்ன அவ நல்லா இருக்கணும்னா காப்பாத்துறேன், நீங்க நல்லா இருக்கணும்னு காப்பாத்துறேன். ஆத்தா, உங்களுக்கு ஒண்ணும் ஆக கூடாது, அதுக்காகவாது அவ பொழைக்கணும். சரி, நீங்க சாப்பிடுங்க, நான் நீலாம்பரியை போய் பாத்துட்டு வரேன். வேம்பு, ஆத்தாவை பாத்துக்கோங்க. சரி சார், பாத்துக்கிடுறேன். யாரு அது? ஓ, மிஸ்ஸஸ் இ, நீங்களா? ஓகே ஓகே, நீங்க இருக்கும்போது என்ன பயம்? கண்டிப்பா உங்களை நம்பி விட்டுட்டு போறேன். சரி ஓகே, எல்லாரும் சேர்ந்து ஆத்தாவை பாத்துக்கோங்க, நான் போயிட்டு வரேன். சரிங்க சார். அப்பா, எப்படியோ கண்ணுக்கினியாவை காப்பாத்தியாச்சு. கண்ணுக்கினியாவும் விளையாண்டு ஜெயிச்சுட்டா. இதுக்கப்புறம் ஃபைனல்ஸ் மேட்ச் மட்டும்தான். அதையும் எப்படியாவது ஜெயிச்சு போட்டானா அவ்வளவுதான். ஊருக்கு பேக் பண்ணி கூட்டிட்டு போயிடணும். இந்த இடமும் வேணாம், ஒண்ணு வேணான்னு தெரியாதனமா இங்க வந்து சிக்கிக்கிட்டு சின்ன பின்னமாயிட்டு இருக்கிறோம். சரி, ஆனா கணக்கினியாவோட மெட்டி அது என்கிட்டதான் இருக்கு. உன்னை சேரும் அந்த திருநாள் வெகு விரைவில் வந்து சேராதா? என் காதல் கரையேறாதா? எங்கே அந்த வெண்ணிலா? எங்கே அந்த வெண்ணிலா? கண்டிப்பா கணக்கினியா இதை தேடும். கவலைப்படாத கணக்கினியா, இது யார்கிட்ட இருக்கணுமோ அவங்க கிட்ட பத்திரமா தான் இருக்குது. நீ ஃபைனல்ஸ்ல ஆடும்போது நான் உன் முன்னாடி வந்து நிப்பேன். நீ ஃபைனல்ஸ்ல ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா எல்லாரும் முன்னாடியும் ஃபைனல்ஸ் அன்னைக்கு இந்த மெட்டிய உன் கால்ல போட்டு விட்டு நான் உன் கூட தாண்டி இத்தனை நாளா இருந்தேன்னு கத்தி சொல்லணும். கண்டிப்பா சொல்லுவேன். அந்த நாளுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் 2-3 நாள்ல அந்த நாள் வந்துடும். நீ என்ன பாக்குற நாள். நான் உன்னை ஏற்கனவே பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா இத்தனை நாள் கழிச்சு நீ என்ன பார்க்க போற. கண்ணு, என்ன காலையிலே ஒரே மங்களகரமா இருக்க? பக்கத்துல இருக்க கோயிலுக்கு போயிட்டு வந்த டைனா. ஹோ, செகண்ட் டோர்னமெண்ட்டையும் வின் பண்ணிட்டோன்னு கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு வந்தியா? அதுக்கு இல்ல, அன்னைக்கு எனக்கு என்ன நடந்துச்சுனே தெரியல. யாரு வந்து என் மூக்குல கர்ச்சீஃப் வச்சாங்க, நான் எப்படி மயக்கமானேன், அப்புறம் யாரு வந்து என்ன காப்பாத்துறாங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. அதான் மனசெல்லாம் குழப்பமா இருந்ததுன்னு கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். ஆஹா, மறுபடியும் பழைய ஆராய்ச்சிக்கு போறாளே, நம்மள கேள்வி கேட்காம நுங்க எடுத்துருவா. ஏதாவது சமாளிப்போம். டைனா, ஐயோ கண்ணு, அது விடுங்களேன்.
எவ்வளவு நாளுக்கு தான் அதே யோசிச்சுட்டு இருப்பீங்க? இல்ல அட நான் தான் சொல்றேன்ல, அதை விடுங்க கண்ணு. இங்க பாருங்க, இன்னும் 2-3 நாள் தான், அதுக்கப்புறம் ஃபைனல்ஸ். நானே அதுக்கப்புறம் உங்களை பார்க்க முடியாது, பேச முடியாதுன்னு எவ்வளவு கஷ்டத்துல இருக்கேன் தெரியுமா? ஆனா உங்களுக்கு கொஞ்சம் கூட என் மேல அக்கறையே இல்லல. ஹே சிச்சா, அப்படிலாம் இல்ல டைனா, நானும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். யாரு நீங்க என்ன மிஸ் பண்ண போறீங்க? நம்பிட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு பாக்குற ஹஸ்பண்ட தான் போய் கட்டி பிடிச்சு என்னங்கன்னு கத்த போறீங்க. சச்சா, நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். அப்படியா? அப்ப ரொம்ப நாள் கழிச்சு உங்க ஹஸ்பண்ட பாக்குறீங்க, எப்படி உங்களோட லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்க? எனக்கு சொல்ல தெரியல. பக்கத்துல போய் என்னங்க ஏன் இவ்வளவு நாள் என்ன பார்க்க வரல அப்படின்னு கேட்பேன். அவ்வளவுதானா? அவ்வளவுதான் எனக்கு தெரியும். இதுதான் அவங்களும் எதிர்பார்ப்பாங்க. அப்புறம் வேற என்ன பண்ணுவீங்க? அவ்வளவுதான். நான் ஜெயிச்சிட்டேனா? இல்ல அவங்களுக்காக கண்டிப்பா ஜெயிப்பேன். அந்த டிராஃபியை கொண்டு போய் அவங்க கையில கொடுத்து என்னங்க நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்படியா? அதுக்கு அவர் என்ன சொல்லுவாரு? சூப்பர் கணக்கினியா, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏங்க என்னங்க மிமிக்ரி எல்லாம் பண்றீங்க? நம்மள நல்லா புரிஞ்சு வச்சிருக்கு கணக்கினியா. இவ்வளவுதான் நம்ம. இதுக்கு மேல இந்த ஓடி போய் கட்டி பிடிக்கிறது, புடிச்சு தூக்குறது அதெல்லாம் நம்மளுக்கு வராதுப்பா. ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தோன்னே ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறது, அப்புறம் தூக்கிக்கிறது, முத்தம் கொடுக்கறது இதெல்லாம் எங்களுக்கு வராதுங்க. இதுதான் நாங்க, எங்களுக்கு இதுதான் பிடிக்கும். சூப்பருங்க. இதுவும் ஒரு வகையான அன்பு தானே, சொல்லிக்காத அன்பு. ஆமா, ஒரு வேலை கட்டி பிடிச்சு தூக்கிக்கிறது இதெல்லாம் பண்ணோம்னா மத்தவங்களுக்கு வேணா அது தெரியப்படுத்தலாமே தவிர, நாங்க 2 பேரும் எங்க மனசுக்குள்ள மட்டும் தெரிய வச்சுக்கிறது தான் எங்களோட இந்த அன்பு. ஆமாங்க, ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. அப்படிலாம் பண்ணா மத்தவங்களுக்கு தான் தெரியும், ஆனா இப்படி பண்ணா உங்க 2 பேரோட மனசுக்கு மட்டும்தான் தெரியும் நீங்க 2 பேரும் என்ன நினைச்சுக்கிறீங்கன்னு. நல்லா இருக்குங்க. டைனா, உங்களோட ரூம்ல தானே என்ன படுக்க வச்சிருந்தீங்க, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? உங்க ரூம்ல என்னோட மெட்டி இருக்கான்னு பார்க்க முடியுமா? மெட்டியா? என்னாச்சுங்க? என்னோட மெட்டியை காணுங்க. நானும் என்னோட எல்லா இடத்துலயும் தேடிட்டேன். இல்ல, நான் இங்கேதான் என்னை யாரும் கர்ச்சீஃப் வச்சு மூடினாங்க. அப்போ அதுக்கப்புறம் நான் முழிச்சு பார்த்த இடம் உங்க ரூம் தான். நடுவுல என்ன ஆச்சுன்னு கூட எனக்கு தெரியல. ஆனா என் மெட்டியை காணும். நானும் எங்கெங்கயோ தேடி பார்த்துட்டேன். ப்ளீஸ் எனக்காக உங்க ரூம்ல தேடி பாக்குறீங்களா? கண்டிப்பா தேடி பாக்குறேங்க. கிடைச்சிச்சுன்னா கொடுக்குறேன். சரிங்க. இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் உங்க ரூம்ல தேடி பார்க்கலாமா? கண்டிப்பா தேடி பாருங்க. இப்பே கூட போங்க, ரூம்ல யாரும் இல்ல. சரிங்க. நீங்க வேணா ஒண்ணு பண்ணுங்க, என்னோட ரூம்ல தேடுங்க, நான் இதுக்கு உங்களோட ரூம்ல தேடி பாக்குறேன். ஓகேங்க. சார் இங்கதான் இருக்காரு. கணிக்கினியால் வரதுக்குள்ள அவர்கிட்ட போய் பேசிட்டு வருவோம். சார் சாப்பிட்டாரா என்னன்னு வர தெரியல, என்னன்னு கேட்டு பாப்போம். மிஸ்டர் கிருஷ்ணன், நான் வரதுக்கு ஈவினிங் ஆகும், இல்ல நைட் கூட ஆகும். இந்த ஹாஸ்டல்லையே அந்த வார்டன் மேடமையும் உங்களையும் நம்பிதான் விட்டுட்டு போறேன். எந்த ஒரு பிரச்சனையும் யாருக்கும் வரக்கூடாது, புரிஞ்சுதா? கண்டிப்பா சார். நீங்க இங்க இருக்கும் போது எப்படி இந்த ஹாஸ்டல் இருந்ததோ அதே மாதிரியே தான் இருக்கும். நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க சார். குட். ஓகே, நான் கிளம்புறேன், பாத்துக்கோங்க. சரிங்க சார். அப்புறம் நான் என்னோட பர்சனல் மொபைல ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிருக்கேன். எதுவா இருந்தாலும் ஆஃபீஸ் மொபைல் கடிங்க, நான் அட்டென்ட் பண்றேன். ஓகே சார். இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சில மட்டும் அடிச்சா போதும். சும்மா நோய்னு சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் அடிக்கணும்னு அவசியம் இல்ல. இன்னைக்கு ஒரு நாள் அதை என்ன ஃப்ரீயா ரிலாக்ஸ்டா விடுங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் என்ஜாய் பண்ண போறேன். புரியுது சார். கிளம்புறேன். அப்புறம் நீலாம்பரி கேட்டா வெளியே போயிருக்கேன்னு மட்டும் சொன்னா போதும். டீடைல்டா எதுவும் சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஓகே சார். சரி. எப்பா, இந்த ஆளும் அந்த அம்மாவும் பண்ற டார்ச்சர்ல நம்மளுக்கு உயிரே போயிடும் போல. கொஞ்ச நேரமாவது கண்ணு அசந்து தூங்கணும். லேய், அந்த ஆளு போயிட்டான்டா. வாங்க வாங்க வாங்க. லேய், உங்களை நம்பி தானே வந்திருக்கோம், ஏதாவது பிரச்சனை வராதே. பொன்னி, மாறனை நம்பினோர் கைவிடப்படார். நீ வாயை பொத்தல. பேச்சு மட்டும்தான் உனக்கு, செயல்ல ஒண்ணும் கிடையாது. அதான் நல்ல சொல்லு இந்த தேங்காய் நார் மண்டையனுக்கு. ஏய், நானே கஷ்டப்பட்டு முடிச்சிருந்து அந்த ஆளு வெளியே போனதுக்கு அப்புறம் சூப்பரா ஒரு பிளான போட்டு கொண்டு வந்து கொடுத்தா என்னையவே குறை சொல்றியா? யாருல கேட்டா உன் மண்ணங்கட்டி பிளான? யாராவது வெளியே போகணும்னு கேட்டாளா? காலங்காத்தால எழுப்பி வாங்க போலான்னு உசுர வாங்கினியே. மாட்டணும் அந்த ரத்னவேல் பாண்டியன் கிட்ட செத்தோம். அந்த ஆளு வேற ஒரு சிடு மூஞ்சி, எதுக்கு எடுத்தாலும் பொண்ணியை தான் வேற மிரட்டுவாப்ல. ஆமால, அது வேற பயமா இருக்கு. வார்டன் கிட்ட வேற தப்பிச்சு ஓடி வந்திருக்கோம். தலைவாணி எல்லாம் தூங்குற மாதிரி செட்டப்ல பண்ணிட்டு வந்திருக்கோம். வார்டன் மட்டும் பாத்துச்சு செத்தோம். பொன்னி, நான் இருக்கேன்ல, பயப்படாத. இவன் சினிமா டயலாக்லாம் விட்டுட்டு இருக்கான். டே அன்பினியா,
இது ஒண்ணும் சினிமா இல்லடா, இஷ்டத்துக்கு டயலாக் அடிச்சு விட்டுட்டு இருக்க. டேய் உன்னை எப்படியாவது வெளியே கூட்டிட்டு போங்க, இல்லனா நாங்க உள்ளேயாவது போறோம்டா. ரெண்டும் இல்லாம நடுக்காட்டுல விட்ட மாதிரி நட்ட நடுவுல நிக்க வச்சிட்டு இருக்கீங்க. சரி சரி சரி, பேசிக்கிட்டே இருந்தா எப்படி? யாழ் சொன்ன மாதிரி வாங்க போலாம். எது ஆளா? ஆளா? அள்ளி சொன்ன மாதிரின்னு சொன்னல. லே அட வாழ போலாம். மணியாவது இப்பதான் இங்கேயே தேய்ச்சிக்கிட்டே நிப்பாங்க.